ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலை 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஆலையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல கோடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் இந்திய அமெரிக்க வர்த்தக உடன்படிக்கைக்கு கடும் எதிர்ப்பு. மக்களவையில் விவாதம் நடத்த கோரி திமுக ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு சென்னையில் மாநாடு நடத்தி நன்றி தெரிவித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு. திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அமைச்சரவையும் அரசு ஊழியர்களும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என புகழாரம். மாநிலங்களுக்கான வரி பகிர்வை ஆண்டுதோறும் ஒன்றிய பாஜக அரசு குறைத்து வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்தது கருணையில்லாத அதிமுக ஆட்சி என விமர்சனம். இந்தியா மலேசியா இடையே 11 முக்கிய ஒப்பந்தங்கள். கோலாலம்பூரில் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்து. ராஜஸ்தானில் ஓடும் ரயிலில் தீ விபத்து. ரயில் பட்டியில் ஏற்பட்ட தீ துரிதமாக கட்டுப்படுத்தப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி அபார வெற்றி. பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறார் பிரதமர் சனிதா ஹாய்ச்சி. அயர்லாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டி 20 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இன்றும் 3 போட்டிகள். தென்னாப்பிரிக்கா கனடா இன்று மோதல். ஸ்காட்லாந்து இத்தாலி மற்றும் ஜிம்பாப்வே ஓமன் அணிகளும் பல பரீட்சை. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கங்களை குவிக்கும் இந்தியா. கலப்பு இரட்டையரில் தங்கம் வென்றார் தமிழ்நாட்டின் இளவேனில் வாலறிவன்.